ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் லவண்யா. டுடே பவர் மிஷினில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பவர் மிஷின் வச்சுருக்கோங்க ஆர் பிகினர்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பவர் மிஷினில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் பட்டன். ஸோ பவர் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா பவர் மிஷினில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நம்ம மெயின்லேயும் சுவிட்ச் போர்ட்லேயும் பவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி அதையும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்துட்டு எப்பவுமே நீங்கள் பவர் ஆன் ஆஃப் பட்டனை மிஷின்ல இருக்கிறத அடிக்கடி யூஸ் பண்றத தவிர்த்துருங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பட்டன் வீக்காக சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பட்டன் மெயினாக அவங்களுக்கு போச்சு அப்படின்னா சர்வீஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது இங்கே கரண்ட்ல சர்வீஸ் பார்க்கறதுக்கு அவைலபிலிட்டி குறைவாக தான் இருக்கு. ஸோ மேக்சிமம் பவர் பட்டனை பாக்ஸ்ல ஆன் பண்றத தவிர்த்துருங்க. சரிங்களா? ஓகே, வாங்க ஆப்ஷன்ஸ்குள்ள போகலாம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடில் பாயிண்ட். ஸோ நீடில் பாயிண்ட் அப்படின்னா உங்களோட நீடில் இருக்கு இல்லைங்களா, இது அப்பர்ல இருக்கனா இல்லை டவுன்வர்ட்ல இருக்கணுமா? ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் தான் இது. மொத்தம் 3 பட்டன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மேலே க்ரீன் லைட் தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மேலே க்ரீன் லைட் எரியும் போது உங்களோட நீடில் எப்பவுமே மேலே, ஸோ இங்கே பாருங்க, எப்பவுமே மேலே தான் நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது டவுனில் லைட் எரியுதுங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீடில் கீழே ஸ்டாப் ஆகி உங்களுக்காக நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டுக்குமே நடுவில், அதாவது ரெண்டு பக்கமே லைட் எரியாது. ஸோ ரெண்டுக்குமே மிடிலாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ல நிற்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்க பவர் மிஷினோட ரன்னிங்ல இருக்கும்போது எந்த இடத்துல நீங்க மிஷினை ரன் பண்றதை நிறுத்துறீங்களோ அங்க அது ஸ்டாப் ஆகி அதே இடத்துல நின்றும். சரிங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் லைட் ஆப்ஷன். லைட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு இன்கேஸ் எமர்ஜென்சி தேவை அப்படின்னாலும் ஆன் ஆஃப் இங்கேயும் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் பவர் லெவல். பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பவர் லெவல் 200லேருந்து என்னோட மிஷினில் 4500 வரையும் பவர் லெவல் இருக்கு. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு ஸ்பீட் தேவையோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2000ல இருந்து உங்களோட பவரை லெவலை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. எதுக்காக 2000 சொல்றீங்க அப்படின்னா நார்மலா ஒரு பெடல் மிஷின் போடுற அளவுக்கு தான் அதோட ஸ்பீடு இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர் மிஷின்ல மொத்தம் 1லேருந்து 5 பாயிண்ட் வரையும் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட் தான் நீங்க எந்த இன்ச்சஸ் செலக்ட் பண்றீங்கிறதுக்காக வச்சிருக்க ஒரு ஆப்ஷன். சரிங்களா? எப்பவுமே பட்டனை இப்படியே நீங்க திருகிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ நாளடைவுல இது லூஸ் ஆகிடும். சரிங்களா? எப்பவுமே நீங்க திருகும் போது கார் ஓட்டும் போது கிளச் பிடிச்சி கியர் போடுற மாதிரி தான். ஸோ பின்னாடி கொஞ்சம் டவுன்வர்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அமுக்கிட்டு நீங்க கொஞ்சம் திருகும்போது உங்களுக்கு ஃப்ரீயா மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ எப்பவுமே இந்த இதை நீங்க புஷ் பண்ணிட்டு திருகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் 5 இருந்தாலும் நம்ம 2, 3 தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ 2ஆம் நம்பர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமுக்கு தையல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3ஆம் நம்பர் ஓடு தையல். ஸோ எப்பவுமே நம்ம 2, 3 தான் யூஸ் பண்ணுவோம். 4ஆம் நம்பர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த போர்வைகள்லாம் தைக்கிறாங்க இல்லைங்களா, அப்போது நீங்க 4ஆம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். 5 நான் இன்கேஸ் எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் ஒரு ட்ரையல் பார்க்குறேன், ஒரு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வருதான்னு ட்ரையல் பார்க்கும்போது நான் 5ஆம் நம்பர் வச்சு நான் ஸ்டிச் பண்ணேன்னா சப்போஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நான் அகைன் 2ஆம் நம்பர் தையல் போட்டு நான் முடிச்சுக்குவேன். இல்லைன்னா இன்கேஸ் பிரிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா 5ஆம் நம்பர் தையல் போடும்போது ஈஸியாக பிரிச்சுக்கலாம். அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா நம்ம மிஷினோட ரன்னிங்ல இருக்கும் போது கட்டணும். உங்களுக்கு டெய்லரிங் ரிலேட்டடா நீங்க போக போக உங்களுக்கே தெரியும், கட்ட சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல கட்டணும், அண்ட் தென் ஸ்டாப் பண்ணும் போதும் முடிக்கும் போதும் கட்டணும். ஸோ அதுக்காக உங்க ஸ்பீட் லெவல்ல நார்மல் மிஷின்ல நம்ம ஸ்டிச் பண்ற முறை வேற, பவர் மிஷின்ல அதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க 1 or 2 டைம் ஸ்டிச் அமுக்கும் போது ப்ரெஸ் பண்ணும்போது முன்ன பின்ன போயிட்டு உங்களுக்கு இந்த அச்சு இருக்கு இல்லைங்களா, இந்த அச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு உங்களுக்கு கட்டி கொடுத்துரும். சரிங்களா? அதுக்காக நீங்க கட்டும் போது இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இது ரிவர்ஸ் கியர் மாதிரி. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு இதில் எரர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எரர் ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ மொத்தம் இதில் 3 எரர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எரர் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே வாங்க. இப்போ எரர் நம்பர் 7. எரர் நம்பர் 7 என்ன அப்படின்னா, மிஷின் வந்து பர்ஃபெக்டா உட்காரல. ஸோ அதனால வந்து காமிக்கக்கூடான எரர் நம்பர் தான் 7. சரிங்களா? இதே இது எரர் நம்பர் 4 அப்படின்னு காமிச்சிச்சு அப்படின்னா, எரர் நம்பர் 4 வந்துட்டு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே அதுதான். எனக்கு என்னோட இந்த அச்சில் போய் நூல் சிக்கிக்கிச்சு. ஸோ எரர் நம்பர் 4ன்னு பிளிங்க் அப்படியே ஒரு எப்படி வரும் அப்படின்னா கிச்சன் சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ எரர் 4 காமிச்சிரும். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நூல் சிக்கிக்குச்சு. ஸோ இந்த மாதிரி நூலில் சிக்கும் போது உங்களுக்கு எரர் 4 காமிக்கும். சரிங்களா? இப்போ அதுக்குள்ளான ஈஸியான ஒரு வழி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எரர் 4 வந்துருச்சு. ஸோ நம்ம டெக்னிக்கலாக மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் கலட்டி நூல் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். உங்களோட அச்சு இருக்கு இல்லைங்களா, அந்த அச்சு இந்த கையில் மூவ் பண்ணுறத ஒரு கிரிப் பிடிச்சி உங்களால் எந்த அளவுக்கு டைட்டாக வந்து சுத்த முடியுமோ அந்த வீலை ஒரு சுற்றிடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுற்றிடுங்க. நீங்கள் சுற்றி முடிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது இந்த இடம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே மூவ் ஆகும்போது உங்களுக்கு அந்த நூலானது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இதை வச்சு நீங்கள் அந்த நூல் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் அந்த நூலை எடுத்துடலாம். சரிங்களா? இது வந்து என்னோட அனுபவ ரீதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு அடிக்கடி நடக்கும்போது நான் என்னோட வீல் அந்த மிஷினோட வீலை தான் நான் ரொட்டேட் பண்ணி நூலை எடுத்துக்குவேன். ஸோ இந்த நூல் வந்து சிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஐடியாவும் கொடுக்குறேன். உங்கள் மிஷின்லேயும் ஆயில் இருக்கும். நான் இன்னும் ஆயில் ஃபில் பண்ணல. உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் ஆயிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அடுத்த இதுக்கு வரேன். ஸோ ஆயிலேருந்து ஒரு டிராப், அதாவது உங்களோட ஊசி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டிராப் அளவு ஆயில் எடுத்து உங்களோட இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு டிராப் வந்து விட்டுக்கோங்க. ஸோ விட்டுட்டு ரெகுலராக யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆயில் இங்கே வந்து கன்சூம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அல்லது நான் எப்போவாச்சும் தான் மேடம் எடுப்பேன் அப்படின்னா அவங்களும் சரி, எடுக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல ஒரே ஒரு டிராப் ஆயில் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் மிஷின் ரன் பண்ணும்போது இதுக்குண்டான உராய்வு ஏற்பட வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் இந்த குண்டான அச்சு வந்து உங்களுக்கு எப்பவுமே கரெக்டான லெவலில் இருக்கும். நூலும் சிக்காமல் அது ரன்னிங்லேயே ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுல முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் எடுத்தாலும் சரி, 1 வீக் ஒன்ஸ் ஆயில் நீங்கள் டிப் பண்ணி ஒரு டிராப் விட்டுக்கிட்டாலும் சரி. சரிங்களா? ஸோ அது மட்டும் மறக்காமல் இருந்துக்கோங்க. அதே மாதிரி எரர் 9 ஒன்று காமிக்கும். ஸோ எரர் 9 வந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இது மிஷினுக்குள்ள ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட குறைபாடுனால எரர் காமிக்கிறது. ஸோ அது அப்போ நம்ம வெளியில இருந்து மிஷின் சர்வீஸ் பார்க்குறவங்கள தான் வர சொல்லணும். அவங்களால தான் பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ மிஷின் ஆயில் வந்து நான் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மிஷின் ஆயில் எதுக்காக கிளீன் பண்ணியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு ஆயில் யூசேஜை பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் வந்து அந்த ஆயில் இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நான் யூஸ் பண்ணனால ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹை லோன்ட்டு. கரெக்டாக அந்த ஹை லெவலுக்கு நான் ஆயில் ஊற்றிக்குவேன். லோ வர 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 அதாவது ஆயில் குறைய குறைய நான் ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஆயில் இதில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லெவலும் குறையாது, ஆயிலோட தன்மையும் மாறாது. ஸோ நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நான் கிட்டத்தட்ட ஒரு 6 and 1 year வரையும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆயில் வந்து எந்த அளவு இருக்கணும்னா, அந்த ஹைக்கு மேலே போகாமையும் லோக்கு கீழே இல்லாமையும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? வாங்க நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது மிஷின் ஆகுனான தனிப்பட்ட ஆயில். ஸோ நீங்கள் வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணிக்காதீங்க, மிஷின் ஆயிலே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3/4 liter வரையும் பிடிக்கும். அங்கே லெவல் ஏறுது பார்த்தீங்களா? கரெக்டாக நீங்கள் ஹை லெவலுக்கு மேலே போகாத அளவுக்கு பார்த்து லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? கரெக்டாக நான் லெவலில்
நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1 லிட்டரில் 3/4 லிட்டர் வரையும் ஆயில் பிடிச்சிருக்கு. ஸோ வந்து அடுத்து உங்களுக்கு குறைய குறைய இந்த ஆயிலை நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற ஆயிலை ஊற்றி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்துக்கோங்க. ஸோ அப்போ ஓகேங்களா. இப்போ நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ ஆயில் ஊற்றின உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினை நம்ம ஈவனாக, அதாவது எரர் 4லேருந்து நார்மல் மோடுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம நார்மல் மோடு கொண்டு வந்தோடனே 0, அதாவது கண்டினியூட்டி, நீங்கள் வந்து மிஷின் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆயில் ஊற்றினோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா உங்களோட, அதாவது பெடல் இருக்கு இல்லைங்களா, பெடல் லெவலில் நல்லா ஸ்பீடாக, பவர் கம்மியாக இருக்குது. ஸோ நல்லா ஸ்பீடாக ரன் பண்ணிக்கணும். அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தெரிக்குது இல்லைங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு என்றைக்குமே மிஷினை ஆன் பண்ண உடனே நூலை கொடுத்து துணியை வச்சு நீங்கள் ரன் பண்ணிடவே கூடாது. எப்பவுமே வந்துட்டு மிஷினோட அந்த ஆயில், நான் சொன்ன இடத்துல ஆயில் வந்து ஒரு டிராப் விட்டுட்டு அண்ட் தென் மிஷினை நல்லா ரன்னிங்ல விட்டுரும். நல்லா அந்த ஆயில் மேலே வந்து கொப்பளிக்கிற அளவுக்கு நீங்க ரன்னிங்ல மிஷினை ஓட விட்டுரும். ஸோ வந்து இல்லைங்களா, இப்போ மிஷினோட எல்லா பார்ட்ஸுக்கும் ஆயில் சப்ளை ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க மிஷினை எப்பவும் போல ரன் பண்ணும்போது உங்களுக்கு எப்பவுமே மிஷினோட கண்டிஷன் சூப்பரா இருக்கும். சரிங்களா. இப்போ ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த நம்ம பாயிண்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம கீழே எப்பவுமே கீழே வைக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கீழே வச்சுட்டு நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இங்க பாருங்க, கீழே உள்ள பாயிண்ட் லெவல்ல வந்து இருக்கா. இப்போ அது மேலே வரணும் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க பெடலை மூவ் பண்ணுவீங்க. ஸோ மூவ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். நம்ம பெடல் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை பின்னாடி ஒரு புஷ் பின்னாடி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் மேலே வந்துடும். சரிங்களா. இது நல்ல ஒரு ட்ரிக்ஸ். தேங்க்யூ. இது போல மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் அந்த விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.